அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா சைட்டில் காமிக்கிறோம் பாருங்க. இது மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கு வந்த அப்டேட். சடனாக டாலர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ மானிட்டைசேஷன் ஆகாத சேனலுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த 2 அப்டேட்டுமே இந்த வீடியோவை கிளியராக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லை, புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம பர்சனலாக கைட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். சரிங்களா? சடனா உங்க யூடியூப் சேனல்ல டிலீட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இங்க பாருங்க, டாலர் சிம்பிள் இருந்த இடத்துலனா இந்த மாதிரி ரவுண்ட் சிம்பிள் போட்டு ஒரு மாதிரியா வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கிறதுனால எல்லாருமே பயந்து போயிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்க பயப்படவே தேவையில்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ காலையில இருந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டீங்க, உடனுக்குடனே நான் வீடியோ ரெடி பண்றேன். ஸோ இப்போ உங்க YT ஸ்டுடியோவில் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டென்ட் டேபை டச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த கண்டென்ட் டேப்ல வியூஸ் ஆல்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2 டாட் வந்திருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணணும். அது என்னன்னா, உங்க மொபைலை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணணும். ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்க சேனல் திரும்பவும் நமக்கு மானிட்டைசேஷன் எல்லாம் ஆன் ஆயிடும். சரிங்களா? திரும்பவும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். திரும்பவும் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராப்ளம் தான், நெட்வொர்க் இஷ்யூ தான், எதுவுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் செக் பண்ணுங்க. அதாவது டேட்டா மீன்ஸ் உங்களுடைய மொபைலில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ரிஃப்ரெஷ் பண்ணுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னாவே இந்த ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய பேர் புதிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் கேட்ட டவுட் என்னன்னா, இந்த YT ஸ்டுடியோவை பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுங்க சிஸ்டர், நான் இந்த யூடியூப்ல புதுசா வந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த YT ஸ்டுடியோ பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஃப்ரீயா ஃப்ரெண்ட்லியா நம்ம சேனல்லே வீடியோ இருக்கு. ஸோ கண்டிப்பா போயிட்டு பாருங்க. இந்த இடத்தெல்லாம் வாட்ச் ஹவர்ஸ் ஏன் குறையுது, ஏன் திடீர் சடனா குறையுது, இதை பத்திலாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் வீடியோ இருக்கு, கண்டிப்பா பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டவுட்டை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அப்டேட் நீங்க பார்த்துட்டீங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துருங்க. உங்களுடைய மெயிலை நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களுடைய மெயிலை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உங்களுடைய மானிட்டைசேஷனுக்கு ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் டீப் அண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய ஷார்ட்ஸ் போடுறீங்க பார்த்தீங்களா, அதனுடைய எல்லா வியூஸுமே கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்கேஜிங்கான வியூஸை தான் கணக்கெடுத்துப்பாங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். மார்ச் 31 தான் இது லான்ச் ஆகிருக்கு இந்த அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஷார்ட்ஸை நீங்கள் ப்ராப்பராக போடுங்க. ஏன்னா என்கேஜிங்காக இருக்கிற மாதிரி மக்கள் பார்க்குற மாதிரி போடுங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி போடணும், ஷார்ட்ஸுக்கு எப்படி சாங் யூஸ் பண்ணணும், ஷார்ட்ஸ் எத்தனை போடலாம் ஒரு நாளைக்கு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்க. நிறையவே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வீடியோ இருக்கு, பாருங்க. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் உடனுக்குடனே நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஷார்ட்ஸோடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் செகண்ட் அப்டேட்டையும் பார்த்துட்டீங்க. இது போல் அப்டேட் நீங்கள் உடனுக்குடனே, அதாவது தெளிவாக தமிழில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, சில ரூல்ஸ் இருக்குது, கம்யூனிட்டி ரூல்ஸ், அதை தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்குது, அதை டச் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.